நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அன்பை உணர்ந்து செயலாற்ற ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் என்கிற அற்புதமான வரிகளை யோவான் தனது 1வது திருமுகத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை அன்பு செலுத்தி அவரை மாட்சிப்படுத்த தொடர்ந்து அவருடைய அன்பில் இணைந்திருப்போம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இன்று திருப்பாடல் 72 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எத்திக்கிலும் இருந்து கடவுளை அறிந்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிறார்கள். இந்த அற்புதமான கிருபையை உணர்ந்தவர்களாக நாமும் அவரை உணர்ந்து அவரை பாடி புகழ்ந்து அவருக்கு ஊழியம் செய்ய ஆற்றலும் ஞானமும் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. இன்றைய நாட்களில் நீதியோடு ஆளுகிற தலைவர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லோரும் அவரவர் நீதியை பேசினாலும் மக்களுக்கான நீதியை கொடுக்கிற தலைவர்கள் வெகு சிலராகவே இருக்கிறார்கள். இந்த சூழலில் தன் மக்களை இந்த தலைவர்கள் அறிந்து நீதியோடு செயல்பட இறைவன் அவர்களுடைய இதயத்தில் பேச வேண்டுமென்று மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும்
அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுள் பல்வேறு கொடுமைகளை இந்த மனிதர்கள் சந்தித்து கொண்டிருப்பதை, எசேக்கியேல் 34 சொல்லப்பட்டது போல தங்களுடைய ஆடுகள் உண்ணுகிற உணவை கெடுத்தும் அவர்கள் குடிக்கிற தண்ணீரை அவர்கள் பாழ்படுத்தியும் அவர்கள் அதில் மகிழ்ச்சி காணுகிற தலைவர்களை பார்க்கிறோம். இந்த நிலை மாறி எல்லோரும் கடவுளுடைய இரக்கத்தில் நீதியோடு செயல்பட, தங்களுடைய மக்களின் மீது அன்பு கொண்டு செயல்பட, இவர்களுடைய இதயத்திலே நீதியின் தேவன் வெளிச்சமாய் செயல்பட மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக செயலாற்றுகிற பிள்ளைகளின் மீது நீர் ஆசி வழங்கி அவர்களை பாதுகாக்கிறீர். இதோ நட்பேறு பெற்றவர்களாக நாங்களும் உமக்கு உகந்த ஊழியம் புரிய எங்களுக்கு உதவி அருளும். பேரிரக்கத்திலே எங்களை தாங்கி வழிநடத்தும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர்